ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட்டு கிளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டு வந்துட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் கிச்சன்லாம் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ½ அன் ஹவராவது தேவைப்படும். நல்லா கிச்சன் டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 ஹவர் தேவைப்படும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படுத்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு சமைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை காலையிலேயே நம்ம இந்த மாதிரி கிச்சனை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையிலேருந்து எந்த வேலையுமே க்ளீனாக ஓடவே ஓடாது. ஸோ நைட்டு வந்துட்டு எல்லா வேலையுமே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம படுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிச்சனும் க்ளீனாக இருக்கும், நம்ம மைண்டும் க்ளீனாக இருக்கும். ஸோ பாத்திரம்லாம் எல்லாத்தையும் நம்ம விளக்கி வச்சுட்டு நம்ம சோப்பு அப்போதைக்கு நம்ம சோப்பு இல்லை அப்படின்னா நான் லிக்யூடு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எந்த சோப்பு இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ சோப்பு இல்லாதனால நம்ம லிக்விட் ஊற்றி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். லிக்விட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே சோப்பு மாதிரி திட்டா படாது. இன்னொன்று என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வெறுமனே பச்சை தண்ணியில் பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் போட்டு கழுவணும் அப்படின்னா நாருமே அந்த பேட் ஸ்மெல்லாம் வரவே வராது, நீட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பு செல்ஃபு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். சாதம் வந்துட்டு மீந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வச்சுருவோம். ஒரு கைப்பிடி அளவாவது நம்ம சாதம் எடுத்து கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது மூடாமல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்துட்டு நிறைய சாப்பாடு இருந்தாலும் தண்ணி ஊற்றி வச்சா காலையில் நம்ம கரைச்சி கூட குடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். அது இல்லை அதெல்லாம் சளி பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது இல்லையா, அதனால் நம்ம சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அது பழைய சாதம் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ கீழே மட்டும் போடாமல் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கிச்சனை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா செம்ம நீட்டாக இருக்கும். ஸோ டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தொடச்சி தான் விடணும். ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் கிச்சன் வந்து செம்ம நீட்டாக இருக்கும். டைம் இல்லை அப்படின்னா நம்ம இது மாதிரி தான் தொடச்சி தான் விடணும், வேறு வழியே கிடையாது. நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வேஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்து இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கிச்சன் க்ளீனிங்க்குன்னு தனியாக டவல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா துடைக்கும் போது நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ செம்ம நீட்டாக இருக்குது, துடைக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த டவல் வந்துட்டு. அது மீஷோ, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே விற்கிது. அது செம்ம நீட்டாக இருக்கும். நம்ம பழைய துணியெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நசனசன்னு ஆகிடும். அது 2 டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஊதுபத்தியோ இல்லை ஒரு சாம்பிராணியோ நீங்கள் பற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சு வரும்போது செம்ம ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதே மைண்ட் செட்டில் நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு கடகடன்னு சமைக்க தான் நம்ம போகிறோம். ஸோ 3 பர்னர் இருக்கிற அடுப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ½ அன் ஹவர்லேயே எல்லாமே நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நைட்டே வந்து பிளான் பண்ணி படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் கடகடன்னு எல்லா வேலையுமே செஞ்சிடலாம். நான் வந்துட்டு ஒரு பொரியலும் ஒரு குழம்பும் வைக்க போகிறேன். இன்னொரு அடுப்பில் வந்துட்டு பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே தண்ணி வைக்கணும். ஸோ 2 அடுப்பில் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் வைக்க போகிறோம். ஒரு அடுப்பில் வந்து பார்த்தோன்னா பொரியலுக்கு முட்டைகோஸ் பொரியலுக்கு வெங்காயம் மிளகா தக்காளி போடுவேன், ஒரு சிலர் தக்காளி போட மாட்டாங்க. தக்காளி எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு பச்சைப்பயிறு குழம்பு தான் ரெடி பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குயிக்காக நம்ம பண்ணிடலாம். கிச்சன் வந்துட்டு நம்ம நைட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்காக நம்ம ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். ஸோ தக்காளிலாம் போட்டுட்டு ரெண்டு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா 3 சமையல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வெங்காயம் தக்காளிலாம் நம்ம கணக்கு பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தாளிக்கும் போது உங்களுக்கு குயிக்காக நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். ஸோ நான் முட்டைக்கோஸ் வந்துட்டு நான் வேக வச்சு தான் செய்வோம். ஸோ அதனால் வேக வச்சதை எடுத்து போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் எதுவும் போடலை, தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். சைடில் வந்துட்டு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் நம்ம எடுத்து போட்டுட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்துட்டு சாதம் குழம்பு இறக்குனதுக்கப்புறம் சாதமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலையே டக்குன்னு முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நைட்டு நம்ம க்ளீன் பண்ணாமல் படுத்தோம் அப்படின்னா காலையிலேயே உங்களுக்கு 1 மணி நேரம் வேலை இழுத்துரும். ஸோ காலையில் டைம் வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக இருக்கும் இல்லையா, ஒரு 10 நிமிஷங்கும்போது ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ தான் தெரியும் அந்த 10 நிமிஷத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நமக்கு காலையில் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் முன்னாடி எழுந்திரிச்சாலும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் முன்னாடி எழுந்திரிச்சாலும் அதனோட வேல்யூவை அது தனியாகவே தெரியும் உங்களுக்கு. அந்த டைமோட வேல்யூ வந்து நம்மளுக்கு காலையில் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேனுக்கு அனுப்பும்போது தான் அந்த டைமோட வேல்யூவை நம்மளுக்கு புரியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கீரை பொரியலும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் குழம்பு இறக்குனதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டு முருங்கைக்கீரை தான் நான் செய்ய போகிறேன்.
ஸோ வெங்காயம், மிளகாத்தூள் தான் போட போகிறோம். அதனால் நான் மிளகாய் போடலை. தேங்காய், மிளகாத்தூள், கீரை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கீரை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வாரத்தில் 2 நாளைக்காவது நம்ம கீரை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அது செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி செய்யணுமோ நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ காய்க்கு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் முட்டைகோஸுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சாதம் வடிச்சுக்கிட்டா முடிஞ்சிச்சு சமையல். 1 மணி நேரத்தில் உங்களுக்கு நம்ம கிச்சன் வேலையை எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ லஞ்ச் பேக் பண்ண போகிறோம். பச்சைப்பயிறு குழம்பு, முட்டைகோஸு, கீரை பொரியல், கட்லெட் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு கட்லெட் செஞ்சோம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கல, டைம் இல்லாததுனால. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் சமைக்கணும் அப்படின்னா, நான் ரசம் வச்சதெல்லாம் அதுக்கப்புறம் பாப்பாவை அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திரும்பவும் ரசமே வச்சோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து லஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரசம் வச்சுக்கலாம். ரசம் வந்துட்டு நான் வந்து இடிகளில் தான் நம்ம இடித்து போட போகிறோம், மிக்சியில் அரைக்க போகிறதில்ல. நம்ம இப்படி அம்மியிலையோ இல்லை இடிகளையோ இடித்து நம்ம தாளிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்துட்டு. ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாவே போதும். இதில் வந்துட்டு நம்ம எதுவுமே மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ரசப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பெருங்காயம் நான் போட்டேன், ஆனால் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாளித்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதி வராமல் மீடியமாக கொதி வரும்போதே நம்ம ரசத்தை இறக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி ரசமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். புளி ரசத்துக்கு வந்து நீங்கள் லைட்டாக கொதி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பொரியல் வச்சா ரசம் இருக்கணும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் கூட ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நம்ம லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தயிர் இருக்கணும், இல்லைன்னா ரசம் இருக்கணும், ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மதிய வேலையில் நம்ம வந்துட்டு கருப்பட்டி, எள்ளு எல்லாமே இருந்தது. ஸோ எள்ளு உருண்டை செஞ்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்க்கடலை 1 கப்பு, எள்ளு வந்துட்டு 2 கப்பு சேர்த்துப்பேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து தனித்தனியாக அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். சும்மா கொரகொரப்பாக அரைச்சா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவை நான் வந்து அவிச்சு வச்சுருக்கேன். புட்டு பதத்துக்கு நம்ம வந்து அவிச்சு வச்சு அது வந்து கெட்டி கெட்டியாக இருக்கும். நம்ம அதை மிக்சியில் போட்டு திரும்பவும் நம்ம அரைச்சிக்கணும். கருப்பட்டி வந்து பாகு பாத்தெல்லாம் தேவை கிடையாது. நம்மளுக்கு இப்போ கருப்பட்டி கரைஞ்சா போதும். அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ராகி மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் கொடுக்காது. ஸோ நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும். உங்களுக்கு எள்ளுருண்டை வந்து நீங்கள் 2-3 நாள் அப்படியே வச்சுருந்தாலும் வெளியே வச்சுருந்தாலும் உங்களுக்கு அப்படியே டேஸ்ட் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து வியாழக்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரி நாட்களில் தான் நம்ம வந்து பூஜை சாமான்லாம் கழுவி வைப்போம். ஸோ அது மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் சாமி சாமான்லாம் எடுத்து கழுவிட்டு அதுக்கு நம்ம பொட்டும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு நம்மளுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறோன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் எல்லா வேலைகளும் நம்ம செய்யும் போது தான் தெரியும். எல்லாமே மனசுக்கு பிடிச்சி செய்கிறதுனால எதுவுமே நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸே கொடுக்காது. டயர்ட்னஸ் கொடுத்தாலும் நம்ம இது மாதிரி நம்ம சாமி கும்பிட்டோம், நம்மளுக்கு மனசார நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படிங்கும்போது எல்லாமே பறந்து காணாமல் போயிடும், எல்லா கஷ்டமும். ஸோ மனசார சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அதுவே மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.